ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் முத்துப்பிரீத்தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து ஃபைனல் ரிசல்ட் அண்ட் கவுன்சிலிங் டேட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஃபைனல் ரிசல்ட் வந்து 20th அந்த டேட்டில் வந்துடும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அந்த டேட்டில் வரல. நான் சொல்லியிருந்தேன் மேபி எலெக்ஷனுக்கு முன்னாடி வரலாம், ஆர்எல்ஸ் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு தான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்த மந்த்து எண்டுக்குள்ளே எப்படியும் ரிசல்ட் வந்துடும். ஃபைனல் ரிசல்ட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ரிலீஸ் ஆகி தென் ஓசிவி ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா ரீசப்மிஷன் ப்ராசஸ் கூட முடிஞ்சிருச்சு. தென் ஃபைனல் ரிசல்ட்டுக்காக மட்டும்தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. வித்தின் திஸ் மந்த், அதாவது இந்த மந்த் எண்டுக்குள்ளே, இந்த மந்த் எண்டுக்கு இன்னும் 5 days இருக்கு. ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா கவுன்சிலிங் வந்து ஒரு 10 daysல வந்துடும். ஸோ நீங்கள் அதுக்காகவும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன ஐடி ப்ரூஃப், சர்டிஃபிகேட்ஸ், உங்களுடைய ஃபோட்டோஸ், என்னென்ன ப்ரூஃப் கொடுத்துருந்தீங்களோ, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் தெரிலனா உங்களோட ஓடிஆர் டேஷ்போர்ட் போயிட்டு அட் த டைம் ஆஃப் சப்மிஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் என்னென்ன அப்லோடு பண்ணிக்கிறீங்களோ அது எல்லாமே இருக்கும். ஸோ அதுபடி பிரகாரம் நீங்கள் எல்லாத்தையுமே ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. எதையுமே மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. அதாவது ஃபைனல் ரிசல்ட் வந்த வித்தின் 10 daysல உங்களுக்கு கவுன்சிலிங் கால் ஃபர் வந்துடும். ஏன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அடுத்த சேம் இதே 2026க்கு உண்டான போஸ்ட்டு சேம் இதே கேட்டகரியில் கால் ஃபர் பண்ண போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா May 10th கால் ஃபர் வரப்போகுது. ஸோ அதனால அதுக்குள்ளே இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணதா பார்ப்பாங்க. ஸோ அதனால இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஃபைனல் ரிசல்ட் வந்து ஒரு 10 daysக்குள்ளேயே கவுன்சிலிங் கூப்பிட்டுருவாங்க. தென் அட் த லாஸ்ட் மினிட்ல போயிட்டு நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எது இருக்குது இல்லை ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகாமல் இந்த மாதிரிலாம் எதுவும் மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக இப்போவே எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. தென் கவுன்சிலிங் போனதுக்கப்புறமா அதில் போயிட்டு உங்களுக்கு எந்த போஸ்ட் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக நீங்கள் இப்போவே வந்து எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. அங்கே போயிட்டு தென் சர்ச் பண்ணுற மாதிரி வேணாம். உங்களுக்கு எந்த ஜாப் வேணுமோ அதை முன்னாடியே நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தந்த கேட்டகரியில் இருக்கிற போஸ்ட்டு தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுக்கிறேன் அந்த மாதிரி. ஸோ அங்கே போயிட்டு எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த ஜாப் சூஸ் பண்ணுறீங்க அண்ட் அதுக்கு என்ன பே ஸ்கேல் எப்படி இருக்குது, எந்த லெவலில் இருக்குது, அண்டு வந்து நீங்கள் எந்த பிளேஸ் சூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி எல்லாமே உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டாக நீங்கள் முன்னாடியே சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்போ. ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறமா வித்தின் 10 daysல வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எந்த ஜாப் போஸ்ட்டு சூஸ் பண்ணுறீங்க அதையும் தெளிவாக நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அந்த மாதிரி எல்லாத்தையுமே தெளிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு ஃபைனலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.